இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். 15 seconds. T-minus 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Ignition and liftoff. For three nations, a new chapter in space takes flight. Godspeed AX4. T+30 seconds into flight with the Axiom 4 crew on board Dragon, headed to the International Space Station. Waiting to hear call-outs from the Falcon 9 engineering team. Power and telemetry nominal. Stage 1 throttle down. We're throttling down the 9 Merlin engines. We're into the throttle bucket, preparing for max Q. Max Q. Vehicle is supersonic. We should begin throttling the Merlin engines back up now. Stage 1 throttle up. Mission Control confirming Stage 1 Bravo. that throttle up, and we Copy are 1 Bravo. hearing our commander Peggy Whitson call out the first abort mode. Each of these are a specific phase where if for any reason we had an in-flight Impact abort, show underway. Dragon would abort to a safe location. So we're going to call out each of those milestones as we pass through them. We also just heard the call out for MVAC chill. We're going to trickle just a little bit of liquid oxygen now into the turbo pumps on board our Merlin vacuum engine on stage 2 in preparation for second engine start 1, which will of course be shortly after stage separation. Now, at this point, we are just about 30 seconds away from 4 events that are going to happen in rapid succession. The first one will be main engine cutoff, or MECO, then again followed by stage separation, ignition of that second stage engine, which we are already Stage preparing 1, for, as well as the first stage's boost back burn. With that confirmation from Mission Control that we are throttling the first stage engines down, we are expecting MECO at T+2 minutes and 26 seconds. MECO. Stage separation confirmed. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2 வாரம் தங்கியிருந்து 7 விதமான ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். சுபான்ஷு சுக்லா குறிப்பாக இந்தியாவிற்கான 6 விதமான ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். விண்வெளி நிலையத்தை அடைய 36 மணி நேரம் ஆகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றுவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றுவேல், சுபான்ஷு சுக்லாவின் சர்வதேச விண்வெளி நிலைய பயணம் என்பது இந்திய விண்வெளித்துறைக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது? குறிப்பாக ககன்யான் திட்டத்திற்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்? ஆனந்தி, ஃபால்கான் 9 ராக்கெட் விண்ணில் சீறி பாய்ந்து சென்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தற்போதைய தகவல் படி திட்டமிட்டபடி ராக்கெட்டினுடைய பயணம் இருப்பதாக நாசா தெரிவித்திருக்கிறது. சரியாக 8 நிமிடங்கள்ல ராக்கெட்டின் இருக்கக்கூடிய முன் பகுதியில் இருக்கக்கூடிய டிராகன் விண்கலம் தனியாக பிரியும். பூமியினுடைய மேல் பரப்பில், அதாவது வளிமண்டலத்தை தாண்டி 300 கிலோமீட்டர் அளவிற்கு சென்ற பிறகு தனியாக பிரியும். அதன் பின்னால் டிராகன் விண்கலம் பூமியை சுற்றி வரும். ஏற்கனவே 410 கிலோமீட்டர்ல இருந்து 450 கிலோமீட்டர் உயரத்துல பூமியை சுற்றி கொண்டிருக்கின்ற சர்வதேச விண்வெளி மையத்தோடு இணைவதற்கு நாளை மாலை 4:30 மணி வரை ஆகும். அவ்வளவு நேரம் விண்வெளி வீரர்கள் அனைவரும் அந்த குடுவை போன்ற டிராகன் விண்கலத்திற்குள் தான் அமர்ந்திருப்பார்கள். நீங்கள் கேட்ட கேள்வி, இது ககன்யான் திட்டத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவமாக இருக்கும்? விண்வெளி வீரர்கள், குறிப்பாக மனிதர்களை விண்ணுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற இந்தியாவினுடைய கனவு திட்டம் தான் ககன்யான் திட்டம். இந்த திட்டத்தை 2026-27க்குள் செயல்படுத்த இஸ்ரோ முனைப்பு காட்டி வரும் நிலையில அதற்காக விண்வெளி வீரர்கள் 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 4 பேரில் ஒருவர் தான் சுபான்ஷு சுக்லா.
சுபன்சு சுக்லா உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோல பிறந்தவர். இவர் இந்திய விமானப்படை வீரராக இருந்திருக்கிறார். அந்த பணி அனுபவம் இருக்கிறது. இதுவரை 2000 மணி நேரம் போர் விமானங்களை இயக்கிய அந்த அனுபவம் பெற்றிருக்கும் சுபன்சு சுக்லா 2019ஆம் ஆண்டு இந்திய மனித விண்வெளி பயண திட்டத்தில் தேர்வானார். ரஷ்யாவில் உள்ள யூரி காகரின் காஸ்மோனோட் பயிற்சி மையத்தில் 1 வருட காலம் அடிப்படை பயிற்சி பெற்றார். பின்னர் இந்தியாவில் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் கனவு திட்டமான ககன்யான் திட்டத்தில் தேர்வானார். இந்நிலையில் அதற்கு முன்னோட்டமாக நாசா, இஸ்ரோ உள்ளிட்ட விண்வெளி ஆய்வு மையங்கள் இணைந்து மேற்கொள்ளும் ஆய்வு திட்டமான ஆக்சியம் திட்டத்துல தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த ககன்யான் திட்டத்திற்கு முன்னோட்டமாக தற்போது சுபன்சு சுக்லா 14 நாட்கள் மேலே தங்க உள்ளார். அங்கு பூமியை போன்ற சீதோஷ்ண நிலை இருக்காது, புவியீர்ப்பு விசை இருக்காது, ஆக்சிஜன் இருக்காது, நீர் இருக்காது. இந்த மாதிரியான ஒரு தட்பவெட்ப நிலையில எப்படி வாழ்வது, எப்படி மேலே ஆய்வு பணிகளை மேற்கொள்வது உள்ளிட்டவற்றை அவர் ஆய்வாக மேற்கொண்டு அந்த அனுபவத்தை இஸ்ரோவிடம் பகிர்வார். அதை பொறுத்து இஸ்ரோ ககன்யான் திட்டத்தை செயல்படுத்தும். சுபன்சு சுக்லாவினுடைய அந்த 14 நாள் பயணம் என்பது ககன்யான் திட்டத்தின் ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, இந்தியாவிற்கான 7 ஆய்வுகளை சுபன்சு சுக்லா மேற்கொள்ள இருக்கிறார். நாம் திரையில் பார்க்கும் காட்சி விண்கலம் புறப்பட்டு சென்றிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவிற்கான 7 ஆய்வுகளை இவர் மேற்கொள்ள இருக்கிறார் அப்படின்னீங்க. அது என்னென்ன ஆய்வுகள் பாலவெற்றிவேல்? சுபன்சு சுக்லாவினுடைய முக்கியமான ஆய்வு விவசாயம் தான். விண்வெளி விவசாயம் என கூறப்படுகின்ற அந்த மைக்ரோ அக்ரிகல்ச்சர் என பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஆய்வை சர்வதேச விண்வெளி மையத்தில் சுபன்சு சுக்லா மேற்கொள்ள இருக்கிறார். எந்த விதமான புவியீர்ப்பு விசை, சூரிய ஒளி, ஆக்சிஜன் இல்லாத சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துல அவர் வெந்தயம் மற்றும் பாசிப்பயிறு உள்ளிட்டவற்றை முளைக்க வைக்க போகிறார். அதுதான் அவர் திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதன் பின்னர் விண்வெளி மையத்துல எப்படி கேன்சர் செல்கள் வளர்கிறது, அதாவது பூமியில நம்ம செல்களுக்குள், மனித உடலுக்குள் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறிய ரத்த நாளங்களுக்குள் ஏற்படும் மாற்றங்கள் புவியீர்ப்பு விசை அதனுடைய அழுத்தத்தினால் ஏற்படுகிறது என யூகித்தாலும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துல இது போன்ற கிராவிட்டி எதுவும் கிடையாது. இந்நிலையில் அங்கு நம் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆய்வை மேற்கொள்ளவிருக்கிறார். அதுபோக அவர் உயிரி தொழில்நுட்பம் குறித்தான ஆய்வுகளிலும் ஈடுபடுவார் என கூறப்படுகிறது. விவசாயம், மருத்துவம், விண்வெளி, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட ஆய்வுகளை தொடர்ந்து சுபன்சு சுக்லா மேற்கொள்வார் என கூறப்படுகிறது. இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தையும் நம்ம உங்கள்கிட்டையும் நேயர்கள்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனந்தி. அவர் விண்வெளி மையத்திற்கு செல்லும் போது கூடவே இந்திய உணவுகளையும் எடுத்து செல்கிறார். குறிப்பாக இட்லி, பிரியாணி உள்ளிட்ட இந்திய உணவுகளையும் மேலே எடுத்து செல்கிறார். அவருக்காக பிரத்யேகமாக இஸ்ரோ மற்றும் DRDO இந்த இந்திய உணவுகளை தயாரித்திருக்கிறது. பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அவர் விண்வெளியில் எடுத்துக்கொள்வார் என தெரிவிக்கப்படுகிறது. சுபன்சு சுக்லாவை பொறுத்தவரை அவர் கடந்த மாதம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தெரிவித்த ஒரு வார்த்தை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று பூர்வமான வார்த்தை. நான் மட்டும் விண்வெளிக்கு செல்லவில்லை, என்னோடு சேர்ந்து 140 கோடி மக்களும் இணைந்து விண்வெளிக்கு பயணப்படுவதாக உணர்கிறேன். எனவே இது என்னுடைய பயணம் மட்டுமல்ல, இந்திய மக்களின் ஒட்டுமொத்த பயணம் என குறிப்பிட்டிருக்கிறார். அவர் கூறிய வார்த்தையை போன்று தற்போது இந்திய விண்வெளி வீரர் ஒருத்தர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்லவிருப்பது இந்தியாவினுடைய விண்வெளி துறையின் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக பாலவெற்றிவேல், ஒவ்வொரு இந்தியர்களுமே பெருமை கொள்ளக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. சுபான்சு சுக்லா விண்வெளியில அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சவால்கள்லாம் என்னவாக இருக்கும்? சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்கிறார், அங்க அவருக்கு இருக்கக்கூடிய சவாலான விஷயங்கள்லாம் என்னென்ன பாலவெற்றிவேல்? ஆனந்தி, சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் என்பது 2000ஆவது ஆண்டில் சரியாக செப்டம்பர் மாதத்துல இது துவங்கப்பட்டது. ரஷ்யா, அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் மற்றும் கனடா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுடைய உதவியோடு இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் உருவாக்கப்படுகிறது. இது நம்ம பூமியில இருக்கக்கூடியது போன்று அறைகளாக பொருத்தப்பட்டிருக்கும். மொத்தமாக தனித்தனியாக 3 தனித்தனி செக்மெண்டாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க ஏற்கனவே நமக்கு சுனிதா வில்லியம்ஸ் பற்றி நன்கு தெரியும்.
சுனிதா வில்லியம்ஸ் ஏற்கனவே அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் என்றாலும் அவர் இந்திய குடிமகள் கிடையாது, அவர் அமெரிக்க குடிமகள். ஏற்கனவே சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துல அதிக நாட்கள் இருந்திருக்கிறார் என்கின்ற ஒரு பயிற்சியையும் ஒரு பெருமையையும் பெற்றிருப்பவர் சுனிதா வில்லியம்ஸ். அவர் விண்வெளியில் இருக்கும் போதே சுற்றும் எந்த விதமான புவியீர்ப்பு விசை, எந்த விதமான காற்றோட்ட வசதி, ஆக்சிஜன் மற்றும் ஒரு தனிமை நிறைந்த ஒரு சூழலாக இருக்கும். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் எனும் போது பூமியை நம்மளால வெற்றுக்கனால் நேரடியாக நம்ம பார்க்க முடியும். பூமியை மேல இருந்து நம்ம ஒரு பந்து போன்று பார்க்க முடியுமே தவிர நம்மிடம் தனித்தனியாக அறைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அறைகள்ல தான் சின்ன ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும். அதுல நம்ம படுத்து தூங்குற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். தண்ணி குடிக்கிறது கூட ரொம்ப அங்க கஷ்டம். மேலும் கழிவறையை பயன்படுத்துவது மிகவும் கடினம். உணவு உட்கொள்ளும் போது எந்த விதமான புவியீர்ப்பு விசையும் இல்லாத காரணத்தினால் அந்த உணவை உட்கொள்வதற்கே ஒரு தனி தொழில்நுட்பம் வேண்டும். இதுக்கான பயிற்சி தான் சுபன்சு சுக்லா கடந்த 3 வருடங்களாக மேற்கொண்டார். இந்த புவியீர்ப்பு விசையே இல்லாத போது தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை எவ்வாறு நடத்துவது, குறிப்பாக தண்ணி குடிக்கிறது, உணவு சாப்பிடுறது, கழிவறையை பயன்படுத்துவது, மற்றவர்களோடு தொடர்பு கொள்வது, சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய சில உபகரணங்கள், குறிப்பாக இந்த ஸ்பூன் மாதிரியான விஷயங்களை நம்ம நேரடியாக காற்றில் விட்டோம் என்றால் அது ஈர்ப்பு விசை இல்லாததால் பறந்து போய் மற்ற ஏதாவது உபகரணங்கள் மீது தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு என்று தனியாக திறன் பயிற்சியும் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சுபன்சு சுக்லாவினுடைய அடுத்த 14 நாட்கள் என்பது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.